ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் தமிழன். இந்த வீடியோவில் எங்கே போக போகிறோன்னா, ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்க கொடிவேரி ஃபால்ஸுக்கு போகலான்னு இருக்கோம். போகலான்னு இருக்கோம்னா, நீ தனியாக போகலான்னு கேட்டிங்கன்னா தனியாக போகலை. கரூர்லேருந்து ஃப்ரெண்டு வந்திருக்கா. அப்படி அவர் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுறாரு. அவரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம செல்லக்குட்டி சாணி எடுத்துகிட்டு பறக்க வேண்டியதாங்க. சரிங்க, அப்படியே மோட்டோ விளாகில் பேசுகிறேன். ஓகே காய்ஸ், வீட்டிலேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம். வண்டியில் பெட்ரோல் வேறு இல்லை. அப்படியே ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு கொடிவேரி போகிற வழியில் போட்டுக்க வேண்டியது. ட்ரை ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டுவோம். ட்ரை ஆகி நின்னா தான் புத்தி வரும். சொன்ன உடனே வண்டி ஆஃப் ஆகுது. போடாச்சான் பரடா வேமா டக்குன்னு போவாங்க. ஒருத்தன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து வெயிட் பண்ணி 10 நிமிஷம் இருக்கும். போன உடனே கெட்ட வாரத்தில் பாட்டு போடுவான். இந்த கால் பண்ணலாம் பார்த்தீங்களா? ஹலோ, ஹலோ, கேட்குதா? ஹலோ, வந்துட்டுருக்கேன், 2 நிமிஷம். அந்த ஆர்ச்சி கிட்ட தானடா. வரேன். பாடத்துக்கு அடியில் அவன் வந்து கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆச்சுங்க. அதாங்க கால் பண்ணி டோர் விட்டுக்கிட்டு இருக்கான். எப்படா வருவாங்க? நம்மளுக்கு சட்டை முடிச்சு போயிடும். சட்டை முடிச்சோடனே நீங்கள் நான் ஸ்பீடாக போகணும்னு நினச்சிக்காதீங்க. ஸ்பீடாக நம்மளுக்கு ஓட்ட தெரியாது. நம்மளுக்கு அதிக ஸ்பீடாக 60 தாங்க. அவ்வளோதாங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட் ஏரியா வந்தாச்சு. இன்னும் ஒரு 100 மீட்டர் இருக்கும். ஒரே ஒரு ரவுண்ட் அடித்தா போதும். ஓல்டு பஸ் ஸ்டாண்டோட அந்த ஆர்ச் கிட்ட இருக்காரு. நாங்கள் தான் நிற்கிறேன்யா. அவங்களுக்குள்ள நிற்பான், இல்லாட்டி அந்த அண்டர் கிரவுண்ட் கிட்ட நிற்பாங்க. அவன் டப்புன்னு கூப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதாங்க. வெளியூர்லேருந்து வரவனே வெள்ளனே வந்துட்டான். உள்ளூர்காரன் எவ்வளோ வேட்டை பண்ணுறேன் பார்த்தீங்களா? அது இது பஸ் ஸ்டாண்டு இவ்வளோ கூட்டமா? சாரி. நம்மளோட ஆள் எங்கே இருக்கான்னு பார்ப்போங்க. எங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஜந்து நிற்கிதுல்ல, அது இல்லை அந்த ஜந்து இல்லை. நம்ம ஜந்து எங்கே? ஆர்ச்சிட்ட நிற்கிறேன். ஞாபகம் காணோம். அண்டர் கிரவுண்ட் கிட்டேயும் காணோம். போன தடவை இந்த அண்டர் கிரவுண்ட் கிட்ட தாங்க பார்த்தேன். இந்த தடவை எங்கேன்னு தெரியலையே. கால் பண்ணணுமா? உடனே பண்ணிட்டான். கேட்டுவாங்க. எங்கே இருக்க? ஆர்ச்சி கிட்ட நிற்கிறேன் கரெக்டாக. இல்லை, இங்கே ஒரே ஒரு ஆர்ச்சி மட்டும். குட்டி ஆர்ச்சி கிட்ட போயிட்டியா? வரேன். அவன் அந்த குட்டி ஆர்ச்சிட்ட நிற்கிறாங்க. நான் மெயின் ஆர்ச் பெரிய ஆர்ச்சிட்ட போயிட்டேன். குட்டி ஆர்ச்சிட்ட நிற்கிறாங்கள. எங்கே காணோமே? நான் நிற்கிறான் பாருங்க, இந்த பச்சை கலர் பனியன். ஜந்து வந்துடுச்சு. நம்ம ஜந்து வந்துடுச்சு. அவ்வளோ சொல்லலானே. லேய் வாடா. கேமரா ஆட்ல இருக்கு. இருண்டு போகுது காய்ஸ். இப்போ திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிளம்பியாச்சு. கொடிவேரிக்கு எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னா 59 கிலோமீட்டர் காட்டுதுங்க. பெட்ரோலை போட்டு ஒரே ஒரு டீயை போட்டு கிளம்ப வேண்டியதான். சாப்பிடலை. அப்படியே அங்கே போய் மீன் சாப்பாடு சாப்பிட்டுக்கலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. சிட்டி வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டோம்னா ஜல்லுன்னு போயிடலாம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:30. இங்கே எத்தனை மணிக்கு போகணும்னு பார்க்கலாம். இப்படி 12 மணிக்கு தான் போவோம். ஃபஸ்ட்டு போய் டீ கடையை பார்ப்போங்க. டீயை போட்டால் தான் பாடி வேறு செய்யும். குடிப்பாங்க.
கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் காட்டுது. கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக நம்ம வரலங்க. அப்படியே திருப்பூர்லேருந்து ஊத்துக்குழியிலேருந்து செங்கப்பள்ளியிலேருந்து குன்னத்தூர், அதே குன்னத்தூர்லேருந்து கோலப்பழுவூர். அந்த கோலப்பழுவூர்லேருந்து கோபிச்செட்டிப்பாளையத்துக்கும் இங்கிட்டு கொடிவேரிக்கும் 2 பாதை பிரிஞ்சிச்சு. கோலப்பழுவூர்லேருந்து கொடிவேரிக்கு வந்துட்டோம். ஆனால் உண்மையிலேங்க ஈரோடு வேறு ரகங்க. தரமாக இருக்குது. பிளேஸ் எல்லாம் ஃபுல்லாக விவசாயம் தானே. எல்லா சைடும் திரும்ப சைடு எல்லாம் பச்சை பச்சேர்னு பயங்கரமாக இருந்துச்சு. சிட்டிக்குள்ளேயே இருந்துட்டு இது மாதிரி திடீர்னு ஒரு கிராமத்து சைடு வரப்ப நம்மளறியாமல் நமக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சுங்க. சொல்ல மாட்டியா அங்கிட்டு பாதை இல்லை என்று. வந்தாச்சுங்க ஆர்ச்சு கொடிவேரி அணை சுற்றுலாத்தலம். டிக்கெட் வர இங்கே எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் டிக்கெட் இருக்கு. உங்கள் கவர்மெண்ட்டு தான். நீ எங்கே தானே வேலை செய்கிற? அந்த கொடிவேரி ஆர்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் போட்டிருக்கு. போயிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு ஜம்முன்னு ஒரு புள்ளியில் போட வேண்டியதாங்க. வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். 2 வீலர் எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரிலையே. பார்க்கிங் வச்சுருப்பாங்கல்ல. யார்கிட்ட கேட்குறது? அங்கே இருக்கா? அப்போல்லாம் போட மாட்டாங்க. ஃப்ரீயும் ஒன்று சொல்லுவாங்க. இங்கே தான் டிக்கெட் எடுக்கணுமா? சில்லறை இருக்குல்ல வந்துட்ட டிக்கெட் பண்ணி. காய்ஸ் டோக்கன் போட்டாச்சு வண்டிக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஏன்டா பச்சை போய் பேசுகிறேன். போட்டாச்சு. அப்படியே கேமராவை கழட்டி பேக்குள்ளே வச்சுட்டு டோக்கன் தான். இவர் தாங்க டோக்கன். நம்ம டோக்கன்லாம் போடல. அவர் வந்து போலீஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டோக்கன் போடலை. ஆமாங்க, அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஐஜியாவில் இருக்கிறார். ஏஆரில் இருக்கிறதால நம்மளுக்கு எங்கே போனாலும் சலுகைகள். அவங்க பிச்சு எடுத்துருக்காரு. வண்டியை ஸ்டாண்டில் போட்டாச்சு. நம்மளோட பொக்கிஷத்தை பேக்குள்ளே வைக்க வேண்டியதாங்க. வச்சுட்டு போய் குளிப்போம். நுழைவாயில காட்டுறேன். காய்ஸ் உள்ளே வந்தாச்சு. எங்கேயுமே டிக்கெட் எடுக்கலை. டிக்கெட்டு நான் 5 ரூபா தான் நினைக்கிறேன். 5 ரூபாய்க்கே நான் போலீஸ் தான் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி விட்டான். கேட்டால் நம்மள்ட்ட சலுகைன்னு சொல்லுவாங்க. மக்களாக பார்த்து தரது. குளிக்க வந்தாச்சு. பரவாயில்லைங்க, தண்ணி செம்மையாக இருக்கே ஃபால்ஸு. இங்கே ஏதாவது வாங்கி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். டூரிஸ்ட் பிளேஸ்லாம் அப்படி தான் இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு, செம்மையா இருக்குல்ல. பயங்கரமா இருக்கு. பாருங்க தண்ணி அப்படியே அரிச்சு இந்த மாதிரி ஏதோ வெட்டின மாதிரி இருக்குல்ல. தண்ணி அந்த அளவுக்கு அரிச்சிருக்கு. பயங்கரமா வழுக்குதுங்க. பயங்கரமா வலிக்கிட்டு இருக்கு. விட்டா விழுந்துருப்பா நம்ம பையன். பாருப்பா இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. செம்மையா இருக்குங்க. அதே மாதிரி பாசா ஸ்மெல்லு தாங்க முடியலைங்க. தண்ணி வத்திருச்சுல, அதெல்லாம் ஓவரா பாசா ஸ்மெல் அடிக்குது. அந்த செடியை வேற பிடிங்கி போட்டிருக்காங்க. அதனால ரொம்ப பாசம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராலாம் குளிக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். அவன் குளிப்பேன். அதுக்கப்புறம் நான் குளிப்பேன், அவர் வீடியோ எடுப்பேன். அப்படி இந்த மாதிரி மாற்றி பண்ணிக்கலான்னு இருக்கோம். இப்போ அவர் குளிக்கிற அப்படியே நான் வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி குளிச்சுட்டு இருக்கானா பச்சை சொக்கா. நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல.
போதுமா? இன்னைக்கு மண்டேனால கூட்டமாக அந்த அளவுக்கு கிடையாது. காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு கூட்டம் இருக்காங்கன்னு. இன்னைக்கு வந்து வீக் டே தானே, வீக்கெண்டு கிடையாது. அதனால கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு. நீ பண்ணாத ஐயோ சோழமுத்தா போச்சா? எடுக்கலையே எடுக்கலையேடா. வேற லெவலில் இருக்கு. நானும் விழுந்துட்டேன், அவனும் விழுந்துட்டான். நான் விழுந்ததை கூட கிளிப் எடுத்துருக்கோம், அவன் விழுந்து எடுக்கல. இப்போ விளாக் வேற பண்ணிட்டு போறேன். என்கிட்ட விழுந்து செத்துருன்னு பயமா இருக்கு. அதனால செல்ல கொஞ்சம் பத்திரமா சூதனமாக வச்சுக்கணும். இப்போதான் செல்லு வாங்கி கொடுத்துருக்கேன் என் வீட்டில். இதே கீழே போட்டு உடச்சி கிடச்சி எதாவது பண்ணிட்டேன்னா நம்மளை அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சு போடுவாங்க. அதனால் செல்லை உள்ளே வச்சுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இங்கே ஃபுல்லாக பாசானா இருக்கா, வலிக்கு விடுதுங்க. நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே வர முக்கால்வாசி பேர் கீழே விழுந்துடுறாங்க. அந்தளவுக்கு இங்கே பாசானா இருக்குது. அதனால் கொஞ்சம் சூதானமாக போகணும். எப்படியோ 60 கிலோமீட்டர் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்தான பிளேஸு. நல்லாவே குளிச்சாச்சு. தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக வருது. அதனால் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் கூட அந்த தண்ணியில் உட்காந்துருக்க முடியலங்க. அந்தளவுக்கு பயங்கர ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. நல்லாவே குளிச்சாச்சுங்க. அதுக்கு அந்த ஈரோட்டில் என்னென்ன அந்த ஒயில்டு இருக்குல்ல, ஒயில்டு அனிமல்ஸ்லாம், அது ஒரு பிக்சராக போட்டிருக்காங்க பாருங்கள். ஈரோட்டில் இது எல்லாமே இருக்குங்க. நம்மளும் ஈரோட ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஒரு ஆசையில் இருக்கோம். பார்க்கலாம் எப்போ அது நடக்குதுன்னு. அவ்வளோதான், குளிச்சாச்சு. அப்படியே கிளம்பலான் இருக்கோம். போய் இந்த டேம் ஃபால் சைடு வந்திருக்கோம்ல, அப்படின்னா மீன் ஃபேமஸ் அந்த சைடு. போய் மீன் சாப்பாடு எது இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கோங்க. காய்ஸ் தரமான பிளேஸு, செம்மையாக விளாண்டோம். உடம்பு வலியெல்லாம் பறந்து போயிருங்க. அந்த அளவுக்கு அந்த வர்ற தண்ணி இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸில் மசாஜ் பண்ணி விடுற மாதிரி பண்ணி விடுது. மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. என்ன கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதுன்னா, ரொம்பவே வழுக்குது, பாசம் ஏகப்பட்டது இருக்குது. நாங்களே ஒரு 4-5 தடவை விழுந்துட்டோம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. காய்ஸ் வந்தாச்சு, நல்லாவே குளிச்சாச்சு. இப்போ போய் சாப்பிடணும். இங்கே வந்து என்ன சைவம் சாப்பிட்றதுக்காக நம்ம வரல, மீன் சாப்பாடு சாப்பிட்ணும். ஒரு வட்ட மீனாக சாப்பிட்ணுன்னு இருக்கேன். ஸ்பான்சர் சிரிக்கிறான். ஸ்பான்சர் அவன் தான், அதான் அப்படி பார்த்துட்டு இருக்கான். போய் எங்கே மீன் இருக்கோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. காய்ஸ் அதே மாதிரி இந்த கொடிவேரி ஃபால்ஸில் வந்து போட்டிங்குமே இருக்குது. போட்டிங் கிடையாது, பரிசல் சவாரி இருக்குது. 50 ரூபா பர் கெட்டுக்கு. பார்த்துக்கோங்க, வந்து என்ஜாய் பண்ணணுன்றவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்துருங்க. டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்துருங்க. அப்போ தான் குளிச்சுட்டு நல்லா பரிசலுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ண முடியும். 1 மாதம் கழிச்சு வந்தீங்கன்னா ஆற்று மணல் மட்டும் இருக்கும். அதை வந்து அழுட்டு போயிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான் வீட்டில். காய்ஸ் வாய்க்கால் ஓடுது. ஆழம் தான் நிற்கிறாரில்ல ஒருத்தர் அங்கே. மூஞ்சி மூலம் தெரிச்சு போயிடும். வாய்க்காலில் ஆழம் இல்லை. கொடிவேரி வந்தீங்கன்னா இந்த வாய்க்கால் இருக்குது, அப்புறம் அங்கே ஃபால்ஸ் இருக்குது, பரிசல் இருக்குது. உள்ள போய் வயிறு வந்துட்டு வருவோம். அப்படியே பார்க் இருக்குது. பார்க் வந்து நம்மளுக்கு பாத்தியப்பட்ட இடமல்ல. ஏன்னா அங்கே ஃபுல்லாக லவர்ஸ் தான் இருப்பாங்க. நாங்கள்லாம் சிங்கிள்ஸ், அதனால நம்ம அங்கே உள்ள அலௌடு கிடையாது. நாட் அலௌடு. வேணாம். காய்ஸ் மீன் சாப்பாடு, மீன் வறுவல்லாம் கேன்சலு. ஒரு டீ தான். டீயை குடிச்சிட்டு ரிட்டன் திருப்பூர் போக வேண்டியது தான். ஏன்னா ஒரே ஒரு மீன் சாப்பாடு கடை தான் இருந்துச்சு. அதை பார்க்குறப்ப நல்லா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கும் இல்லை, அவனுக்கும் இல்லை. அதனால் சரி நம்ம போகிற வழியில் எங்கிட்ட ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலான்னு கிளம்பியாச்சு காய்ஸ். சிக்கன் ரைஸ் சாப்பிடுவோம். ஆமாம், சிக்கன் ரைஸ் சாப்பிடுவோம். இந்த விளாக் இதோட என் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் முறை டட்டா பை பை போட்டா.